இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. இது என்ன வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.